இப்போ வந்து கேவுரு அடைக்கு வந்து நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோக்கு நம்ம மாவு போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ வந்து இது வந்து கேவுரு மாவு. இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? நம்ம வீட்டில் உள்ளவங்க அளவு எவ்வளோக்கு பேருக்கு வேணுமோ அவ்வளோக்கு தகுந்த அளவுக்கு நம்ம மாவு போட்டுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஒரு 3 கரண்டி போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மாவோட நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணணும். அந்த மாவுக்கு வந்து வெங்காயம் போடணும். அந்த பாருங்கள், நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பச்சையாக இப்போ சாப்பிட்றவங்களுக்கு பச்சையாக போட்டுக்கலாம். ஓகே, அப்படி பச்சையாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம வந்து லேசாக எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம், அப்புறமேட்டுக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் வந்து முருங்கைக்கீரை தான் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை வந்து எனக்கு இப்போ இல்லை. நான் ஒரு டைம் அந்த முருங்கைக்கீரை கிடைக்கும்போது நான் முருங்கைக்கீரை வச்சு கூட நம்ம டைம் செய்யணும். ஓகேவா? முருங்கைக்கீரை போட்டால் இன்னும் நல்லா செஞ்சு இது வந்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி லைட்டாக இந்த வதக்கிக்கலாம். நம்ம பார்த்தீங்களா, இப்போ வந்து லைட் பிங்க் ஆகிற மாதிரி இருக்கா. இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ என்ன செய்யலாம், முருங்கைக்கீரை வந்து வச்சுக்கோங்களேன். முருங்கைக்கீரையை உருவி நல்லா அலசிட்டு இந்த வெங்காயத்தோடு வதக்கிட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு மாவில் போட்டு கசையாக வேண்டியதான். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இவ்வளோக்கு நமக்கு போதும். பச்சையாக சாப்பிட்றதுக்கு இது லேசாக வதக்கிட்டு சாப்பிட்லாம். இப்போ இது வந்து வதங்கிடுச்சு. இந்த வதங்குறத வந்து இப்படியே நம்ம மாவு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாவில் வந்து போட்டிக்க வேண்டியதான். வெங்காயம் போட்டியாச்சா, உப்பும் போட்டாச்சு. இதெல்லாம் கலக்கிக்கலாம். கிண்டிட்டு இப்போ வந்து பச்சை தண்ணிக்கு பதிலாக இந்த பாருங்கள், தண்ணி வந்து லேசாக வெதுன்னு இருக்கும். அந்த தண்ணியை ஊற்றி பசங்க வச்சுக்கோங்களேன், அந்த அடை வந்து வரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் எப்போ ட்ரை பண்ணுங்கன்னா, நம்ம வந்து எப்படின்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைக்கணும். முருங்கைக்கீரைலாம் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்போ மிஸ்ஸிங். இப்போ வெயில் டைமுக்கு இந்த கேவுரு மாவு வச்சு கூழ் காய்ச்சி கொடுக்கலாம் பசங்களுக்கு. இதுலேயே வந்து இனிப்பு மாதிரி, இனிப்புலேயே வெல்லம் போட்டு கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாம். எப்படியோ இரும்பு சத்து உள்ளே போனால் சரிங்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இன்னொரு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தரதரன்னு ஊற்றிடாதீங்க, வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் மாவு, அதனால் ஆறட்டும். நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே விட்டுலாம், ஆற வச்சு. பச்சை மிளகா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் சேர்த்து இதே போல் இனிப்பையும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயம் போட்டோம் பார்த்தீங்களா, வெங்காயத்துக்கு பதிலாக வெள்ளத்தை நசுக்கி போட்டுக்கிட்டு அதுக்கு அப்புறம் தேங்காய் திருவி கொட்டி ஏலக்காய் போட்டு தட்டி இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அடை மாதிரி தட்டினா அதுவும் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு நான் ஒவ்வொரு ரெசிபி போட்டு காமிப்பேன். ஓகேவா? கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஆறட்டும். மாவு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், கொஞ்சம் ஆறட்டும். ஒரு தோசைக்கல்லை வச்சு, தோசைக்கல் சூடாகிடுச்சு. நம்ம வந்து மாவு பசஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் மாவு பசஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாவில் வந்து சின்ன உருண்டையாக நம்ம வந்து எடுக்க வேண்டியதான். எடுத்து அப்படி தோசைக்கல்லை கையில் வந்து கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அது லேசாக எடுத்துக்கிட்டோம். அப்படி இல்லை இலையில தட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இலையில தட்டி போடுவோம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். இலையில கூட தட்டி போலியாக செய்வாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இலையில தட்டி நம்ம இப்படி போட்டுக்கலாம். தட்டி வச்சா இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேண்டியதான். கொஞ்சமாக எண்ணெய் இது வெந்துருச்சு அப்படின்னாக்கா கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்படியே நான் காமிக்கிறேன் அப்போ அந்த டைமு, அப்போ திருப்பி போட்டுக்க வேண்டியதான்.
இப்போ வந்து அங்கே வந்து பாருங்கள் கொஞ்சம் அப்படியே காஞ்ச மாதிரி தெரியுதா? இப்போ வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்து இப்படி போட்டுக்கணும். பேசவே அம்மி விடுங்க. இதே போல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சூப்பராக கேவுரு அடை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். பக்கம் தண்ணி வச்சுக்கோங்க. தோசை கல்லில் கையவே வச்சுக்காதீங்க. காசு கட்டி நீங்கள் வந்து இப்படி ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் கையில் வச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயெல்லாம் வேஸ்ட், நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஓகேவா? நம்ம வந்து தண்ணி தொட்டு தொட்டு கட்ட வேண்டியதான். தட்டிட்டு வேணா கொஞ்சமாக எண்ணெய் வந்து சுற்றிலும் லேசாக வேண்டாம். இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை கொடுக்கலாம். இல்லை இப்போ நைட்டுக்கு டிஃபன்ஸ் வேணும், டிஃபனாகவும் கொடுக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு கார சட்னி இருக்குது. இது பூண்டும், இது வந்து பூண்டும் தக்காளி நல்லெண்ணெய் இவ்வளோ தான் வச்சு இதில் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, சாஃப்டாக வருதா? மரம்லாம் இல்லை, சூப்பராக வந்து பாருங்க. அல்டிமேட்டாக ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ஸ்கூல் விட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். மனது மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.